வணக்கம் ஓவியா. சிறிது நேரத்திற்கு முன்பு குறிப்பாக திமுகவில் இணைந்த பன்னீர்செல்வம் தற்பொழுது தனது ராஜினாமா பதவியை அளிப்பதற்காக தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்துள்ளார். குறிப்பாக தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதற்காக வருகை தந்துள்ளார். சட்டசபை செயலாளர் சீனிவாசனிடம் தனது ராஜினாமா கடிதத்தை அளித்துள்ளார். அவரை தொடர்ந்து தற்பொழுது ஐயப்பனும் தனது ராஜினாமா கடிதத்தை அளித்து வருகிறார். குறிப்பாக தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் பிறந்த பன்னீர்செல்வம் தனது சாதாரண குடும்பத்தில் இருந்து ஆரம்ப காலத்திலேயே மக்களை தொடர்ந்து மற்றும் அமைதியான அணுகுமுறையால் கவனம் பெற்று வந்திருந்தார். குறிப்பாக இவர் தனது அரசியல் வாழ்க்கையை அதிமுகவில் தான் தொடங்கினார். கட்சியின் நிறுவனர் எம்ஜிஆர் மற்றும் பின்னால் தலைமை ஏற்ற ஜெயலலிதா ஆகியோரின் நம்பிக்கைக்குரியவராக உயர்ந்தவர். அதனைத் தொடர்ந்து ஓபிஎஸ் 3 முறை தமிழக முதலமைச்சர் பதவியை வகித்து வந்தார். இவை அனைத்தும் ஜெயலலிதா பதவியில் இல்லாத சூழ்நிலையில் இடைக்கால முதலமைச்சராகவும் பொறுப்பேற்ற காலங்கள் ஆகும். குறிப்பாக கட்சிக்கும் தலைமைக்கும் விசுவாசமாக தலைவராக இருந்தவர். குறிப்பாக 2017 ஆண்டுக்கு பிறகு அதிமுக உட்கட்சி பிரச்சனைகளுக்கு பிறகு அவர் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராகவும் பதவி வகித்தார். அப்போது கட்சியில் ஏற்பட்ட பிளவுகளை சமாளிக்க முக்கிய பங்கும் வகித்து வந்தார். அதிமுகவின் கொள்கைகளுக்காக சமூக நீதி, நலத்திட்ட அரசியல், ஏழை மக்களுக்கு திட்டங்கள் ஆகியவற்றை ஆதரித்திருந்தார். குறிப்பாக ஜெயலலிதா தலைமை இறுதி வரை வலியுறுத்தியவர். 2017 ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கட்சியின் வழிநடத்தல் குறித்து வெளிப்படையான கருத்துக்களையும் வெளியிட்டு தனது தனி அணியை உருவாக்கியதும் முக்கிய திருப்புமுனையாக அமைந்திருந்தது. பின்னர் கட்சியின் உட்கட்டமைப்பு மாற்றங்களால் அரசியலின் நிலைப்பாடுகளில் மாற்றங்கள் ஏற்பட்டன. அதனைத் தொடர்ந்து அமைதியான உணர்ச்சி வசப்பட்ட தலைமைக்கும் கட்டுப்பாட்டுக்கும் அரசியல்வாதி என்ற பெயர் பெற்றிருந்தார். அதனைத் தொடர்ந்து தர்மயுத்தம் என்ற சொல்லால் 2017 அரசியல் போராட்டத்தில் கவனம் பெற்றிருந்தார். இந்த நிலையில் அதிமுகவில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளுக்கு பிறகு பன்னீர்செல்வம் தனி அரசியல் பாதையை தேடி வந்திருந்தார். மேலும் அவரது அடுத்த கட்ட அரசியல் முடிவுகளை தமிழக அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்த்திருந்த நிலையில் தற்பொழுது பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்த கையோடு தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை தற்பொழுது ராஜினாமா செய்து வருகிறார். அவருடன் அவரது நெருங்கிய ஆதரவாளரான ஐயப்பனும் தனது பதவியை ராஜினாமா செய்து வருகிறார். குறிப்பாக ராஜினாமா செய்வதற்கு முன்பாகவே பன்னீர்செல்வம் தனது திமுகவில் இணைத்துக் கொண்டார். அவரை தொடர்ந்து அவருக்கு ஆதரவு அளித்திருந்த பலரும் திமுகவில் இணைந்திருந்தனர். குறிப்பாக இது தமிழக அரசியலில் நிலைப்பாட்டை முக்கிய மாற்றத்தை உருவாக்கும். தொடர்ந்து அதிமுக